ஹாய் கனெக்டர்ஸ். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்கும்போது நாட்டு பாட்டு வந்து குளோப் அவார்ட்ஸ் வந்து வின் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கே ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஸோ நேற்று இது நடந்தது. ஸோ இந்த குளோப் அவார்ட்ஸ்னா என்ன, இந்த நாட்டு தான் எதுக்காக வந்து இந்த குளோப் அவார்ட்ஸ் வந்து வின் ஆகுது, அப்புறமா இந்த குளோப் அவார்ட்ஸ்னா என்ன, அதை பத்தி முழுமையா வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த குளோப் அவார்ட்ஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இது பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்னு சொல்லலாம், ரிலேட்டட் டு அமெரிக்கன் அப்புறமா டோட்டல் இன்டர்நேஷனல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்போ வந்ததுன்னா, இல்லை யார் வந்து கண்டக்ட் பண்றான்னு கேட்டிங்கன்னா HFPA, அதாவது ஹாலிவுட் ஃபாரின் பிரஸ் அசோசியேஷன் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1943, அதாவது 1943 to 1944 வந்து ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க 1944. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 80வது குளோப் அவார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த எவ்ரி இயர் வந்து நடக்கிற ஒரு ஈவெண்ட்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம். மெகா ஒரு ஈவெண்ட் ரிலேட்டட் டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அப்புறம் டோட்டல் இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த மந்த் ஆஃப் ஜனவரி. ஸோ எல்லா வருஷமே பாத்தீங்கன்னா ஜனவரியில தான் இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 80வது குளோப் அவார்ட்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் ஃபார் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம். ஸோ நாட் ஓன்லி இந்தியன் சினிமா, டோட்டல் ஏஷியன் சினிமான்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நாட்டு ஒரு தெலுங்கு சாங் வந்து பாத்தீங்கன்னா, இல்ல தெலுங்கு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளோப் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு இந்த கேட்டகரி ஆஃப் பெஸ்ட் ஒரிஜினல் சாங். Goes to Natu. ஸோ ஏசியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, அதில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமையான ஒரு மொமெண்ட்னு சொல்லலாம் இந்தியாவுக்கு. ஸோ இந்த காரணம் என்ன ப்ரோ, நாட்டு எதுக்காக வின்னாது அப்படின்னு கேட்கும்போது சில காரணங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்படி ஆரம்பத்தில் நாட்டு பாட்டு வர்றதுக்கு முன்னாடி, இல்லை இந்த RRR ஃபிலிம் இல்லை RRR படம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ், இந்த ஓவர்சீஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ், கேம்பெயின்ஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா நாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம் வந்து கிடைச்சிச்சு. ஸோ எப்போ வந்து பாட்டு வந்து ரிலீஸ் ஆனதோ, ஒரு லிரிக்கல் சாங் இல்லைங்களா, ஸோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹுக் ஸ்டெப் வந்து ஸோ இப்படி அந்த மெயின் ஹுக் ஸ்டெப், ஸோ அதுல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஆகட்டும், டிக்டாக்ல ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுல வந்து ரீல்ஸ், டிக்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹுக் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எக்ஸ்போஷர் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. டோட்டல் வீடியோ சாங் எப்போ வந்து விட்டாங்களோ, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவலில் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு இந்த பாட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கிராமி அவார்ட் வின்னர் ஸோ ரிக்கி கெட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்காக வந்து இந்த அவார்டு வந்து கொடுக்கப்படல. ஸோ இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கிற விதம், இந்த பாட்டு வந்து அந்த படத்துல வந்து ஃபிட் ஆகி இருக்க விதம், ஸோ இதெல்லாம் சேர்த்துதான் பாத்தீங்கன்னா இந்த அவார்டு வந்து அதுக்கு கொடுத்துருக்கு. ஸோ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்துல வந்து எப்ப வேணாலும் வந்து போடலாம் இல்லைங்களா. ஸோ ஆஸ் அ கிரீன் ஸ்கிரீன் ஆகட்டும், செட் வந்து கிரியேட் பண்ணி போகலாம். பட் இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க படத்துல பார்த்துக்கலாம், அந்த ஒரு சீனுக்கோ இல்லை அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகியிருக்கு, அந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிருக்கு இல்லைங்களா. அப்புறமா இந்த பாட்டு வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எடுத்திருக்காங்க, இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த டைரக்டர் SS ராஜமௌலி அவர்கள், அப்புறமா ஆக்டர்ஸ், முக்கியமாக 2 ஆக்டர்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ராம்சரண் அவர்கள், அப்புறமா நெக்ஸ்ட் ஜூனியர் NTR அவர்கள் சொல்லலாம். அப்புறமா அவரோட லிரிசிஸ்ட், இந்த பாட்டோட லிரிசிஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ் அவர்கள், அப்புறமா ராகுல் சிபிலி குஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ அவரு, அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி இன்னொரு சிங்கர் ஸோ காலா பைரவா. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கிடைச்ச ஒரு பலம் தான் இது. அது மட்டும் இல்ல, இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய எனர்ஜி மூமெண்ட்ஸ் இருக்கு, சாக்ரிஃபைஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா இன்னொரு நண்பருக்கு என்ன வந்து தியாகம் பண்றாரு, ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்கிறதால இந்த பாட்டு வந்து கண்டிப்பா அந்த ஒரு ஃப்ரேம்ல வந்து சிச்சுவேஷன் ஃபிட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே, அதாவது கிராமி அவார்டு வின்னர் ஆகட்டும், அப்புறமா நிறைய நாமினிஸே பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆமா, நாட்டுக்கு தான் ஒரு பெஸ்டான அவார்டு வந்து கிடைச்சிருக்கு, தே டிசர்வ்ட் இட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி ப்ரைட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. ஸோ நாமினிஸ்ல பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, சிங்கர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்படி டேலர் ஸ்விஃப்ட், ரிஹானா. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கும்போது, இல்லை இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் இருக்கும்போது நாமினிஸ்ல நாட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு
மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் அண்ட் இந்தியன் சாங் இல்லை இந்தியன் ஒரிஜினல் சாங் ஹேஸ் ஒன் த குளோபல் குளோப் அவார்ட்ஸ்னு சொல்லலாம், விச் இஸ் அ வெரி ப்ரைட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. பட் இதை பத்தி நீங்க எனக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ரொம்ப பெருமையா இருக்கீங்களா, இல்ல உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னது, அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுனால கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ வேற இண்டஸ்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ணுவாங்க. ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாட்டுகள் தான் இப்போ வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. ஸோ நார்மலா வந்து இப்போ எல்லா படத்துலயும் ப்ரொமோஷன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங்ஸ், அது சாங்ஸ், இந்த சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஹிட் ஆகாது, எந்த அவார்ட்ஸும் அதுக்கு வந்து கிடைக்காது. ஒன்லி ஃபார் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் வியூஸ் தான் அந்த மாதிரி வந்து போடுறாங்க. பட் இந்த மாதிரி பாட்டு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் ஆகட்டும், ஏதாவது சிச்சுவேஷன் ரிலேட்டட் சாங்ஸ் கரெக்டா அந்த படத்துக்கு வந்து ஃபிட் ஆகிற மாதிரி பாட்டுகள், ஸோ இந்த மாதிரி பண்ணாதான் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு பெரிய வேர்ல்ட் அவார்டு வந்து ஜெயிக்கிற வாய்ப்புகள் இருக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லலாம். டோட்டல் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாட் பண்ணோம். ஸோ அதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். பட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் நண்பர்களே இந்த நாட்டு வந்து எதுக்காக வந்து வின் ஆனது, அப்புறமா குளோபல் குளோப் அவார்ட்ஸ்னா என்னன்ட்டு. ஸோ இதே மாதிரி வீடியோவில் அடுத்த மாதிரி சிந்திக்க மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.